ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் நல்ல கால வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜீவபாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் சதா காலங்களிலும் ஒரு குறைவின்றி ஒரு தடையின்றி உங்களுக்கு கிடைப்பதாக என்றும் வாழ்த்தி வரவேற்கிறேன். என் அன்பு தேவச்சனமே, இந்த உலகத்திலே அநேக ஜனங்கள் நிம்மதியற்ற ஒரு நிலைமையிலே காலங்களை நேரங்களையும் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையிலே மனரம்மியமான ஒரு சூழ்நிலை இல்லாத நிலைமையில் அநேக குடும்பங்கள் படுகிற வேதனைகள், வடிக்கிற கண்ணீர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது மிகவும் வேதனையான ஒரு காரியமாயிருக்கிறது. அநேக குடும்பங்களிலே ஒரு தேவ சமாதானம் இல்லை. அநேகருடைய தனிப்பட்ட காரியத்திலே ஒரு தெய்வீக சமாதானம் இல்லை. யாரு போய் விசாரித்தாலும் ஒரு தெய்வீக சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஏதாவது ஒரு காரணத்தினால் ஏதோ ஒரு காரியத்தில் சோர்வடைந்த ஒரு நிலை, ஒரு விரக்தி நிலையை அநேகரிடத்திலே நாம் பார்க்கிறோம். அது பெற்றோர்களாயிருக்கட்டும், முதியவர்களாயிருக்கட்டும், வாலிபர்களாயிருக்கட்டும், சிறு பிள்ளைகளாயிருக்கட்டும், யாராய் இருந்தாலும் இன்னைக்கு அநேகரிடத்துல ஒரு பெரிய ஒரு விரக்தி நிலையை பார்க்கிறோம். அநேகருடைய இருதயங்களிலே, வாழ்க்கையில, குடும்பங்களிலே ஒரு பெரிய சமாதானத்தின் மகிழ்ச்சிக்குரிய, சந்தோஷத்துக்குரிய ஒரு வெற்றிடம் அதிகமாய் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். நல்ல சிரித்து பேசுவார்கள், சந்தோஷமாய் இருக்கிறது போல் தோன்றும். ஆனால் அவர்கள் தனிமையில் இருக்கிற பொழுது அவங்களிடத்தில் காணப்படுகிற அந்த வெற்றிடம் அவர்களை மிகவும் கலங்கடிக்கிறது, சோர்வடைய செய்கிறது. தளர்ந்து போய் விடுகிறார்கள். நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லை, நிம்மதியாக சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை, சரியாக ஒரு மன நிறைவோடு வேலை பார்க்க முடியாத ஒரு நிலை, ஒரு மன நிறைவோடு படிக்கிற சூழல் அல்ல. ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு சூழலில் அவர்களுக்குள் ஒரு பெரிய வெற்றிடம் இருப்பதை காண முடிகிறது. தனிமையில் ஒருவரை விசாரித்தால் அவர்களிடத்தில் இருக்கிற அந்த வெற்றிடம் தெரிகிறது. ஒருவரை தனியாக கூப்பிட்டு அழைத்து விசாரித்தோம் என்று சொன்னால் அவரிடத்தில் காணப்படுகிற சமாதான, சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம், இந்த காரியங்களில் எல்லாம் ஒரு பெரிய வெற்றிடம் இருப்பதை உணர முடிகிறது, அறிய முடிகிறது. ஏன் இந்த வெற்றிடம் காணப்படுகிறது? சமாதானம் இல்லாத சூழ்நிலை, சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை, நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, நிறைவு இல்லாத ஒரு சூழ்நிலை. அநேக இடத்துல பார்த்தோம் என்று சொன்னால் பணம் இருக்கிறது, நல்ல வேலை இருக்கிறது, நல்ல வருமானம் இருக்கிறது, நல்ல வீடு, வாசல், ஆஸ்தி, அந்தஸ்து, சகலமும் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒருவருக்கும் வெற்றிடம் காணப்படுகிறது. ஒன்றுமே இல்லாமல் வறுமையிலும், வெறுமையிலும், தரித்திரத்திலும், கடனிலும், வியாதியிலும், கஷ்டத்திலும் இருக்கிறவர்களிடத்திலும் ஒரு விதமான வெற்றிடம் இருக்கிறது. ஆக வசதியாயிருக்கிறவர்களும் சரி, இல்லாதவர்களிடத்திலும் சரி, ஏதோ ஒரு விதமான ஒரு வெற்றிடம்.
கர்த்தரை தேடுகிறவர்களிடத்திலும் வெற்றிடம் இருக்கிறது. கர்த்தரை தேடாதவர்களிடத்திலும் சமாதானத்திலே ஒரு வெற்றிடம், சந்தோஷத்திலே ஒரு வெற்றிடம், மகிழ்ச்சியிலே ஒரு வெற்றிடம், நிம்மதியிலே ஒரு வெற்றிடம். ஏன் சொல்லப்போனால் வாழ்க்கையில அநேக பகுதிகளிலே வெற்றிடம் தான் காணப்படுகிறது. யார் இந்த வெற்றிடத்தை நிரப்புவார்? இந்த வெற்றிடத்தை நிரப்புவது யார்? இந்த வெற்றிடம் எப்பொழுது நிரப்பப்படும் என்ற ஒரு கேள்வி இன்னைக்கு அநேகருக்கு எப்போதும் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில எந்த இடத்துல வெற்றிடம் இருக்கிறது என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற ஒரு வாக்கு தத்துவம் இருக்கிறது. அந்த வாக்கு தத்துவம் சொல்லுகிற பொழுது யோவான் 8ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 32வது வசனம் சொல்லுகிறது. அங்கே ஒரு பெரிய காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். அந்த வசனம் தொடங்குறதே எப்படி தொடங்குறது பாருங்க, வாசி. பாருங்க, சத்தியத்தையும் எழுதல, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அப்படி என்ற அந்த வார்த்தை நல்ல உன்னிப்பாய் உச்சரித்து கவனித்து உச்சரித்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் செபிக்கிறோம், அநேகருக்கு தான தர்மங்கள் செய்யலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது அவைகளையும் கடைபிடிக்க வேண்டும், இவைகளையும் கடைபிடிக்க வேண்டும் என்று 2 விதமாக அவர் ஒப்பிடுவதை நாம் பார்க்கலாம், வேதத்தில் பார்க்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே தேவனாகிய கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கணங்களையும் நீங்கள் செலுத்த வேண்டும். இந்த மனுக்குலத்திற்கு செய்ய வேண்டிய நன்மையான காரியங்களையும் விட்டுவிடக் கூடாது. அதாவது தானம், தர்மம், நன்மை செய்வது, உதவி செய்வது என்று சொல்லி இப்படி ஒரு பட்டியல் இருக்கிறது. இவைகளையும் செய்ய வேண்டும். தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து காண்பித்த வழிகளையும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களையும், காணிக்கைகள் படைப்பது, தசம பாகம் கொடுப்பது, இது எல்லாவற்றையும் பின்பற்றினால் மாத்திரம் போதாது, இயேசு கிறிஸ்து சொன்ன வழிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும். அதைத்தான் சொன்னார், அவைகளையும் விட்டுவிடக்கூடாது, இவைகளையும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு தேவச்சனமே, அப்ப ஏன் வெற்றிடம் காணப்படுகிறது? நாம் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லுகிறது, அதை மாத்திரம் அறிந்தால் போதாது. அநேகர் நினைக்கிறார்கள் புண்ணியம் செய்தால் போதும், கர்த்தருக்கு லட்சமாய் ஆயிரமாய் காணிக்கை கொடுத்தால் போதும், ஏதோ ஒரு விதத்துல கொடுத்து கொண்டே இருந்தால் போதும், அள்ளி கொடுத்தால் போதும், பண்டிகை நாட்களிலே லீவு போட்டுட்டு வந்தால் போதும், வாரந்தோறும் ஆலயத்துக்கு போனால் போதும், விசேஷித்த கூடுகைகளிலே கலந்து கொண்டால் போதும் என்று நினைத்தால் மாத்திரம் போதாது. சத்தியத்தையும் அறிய வேண்டும், சத்தியத்தினுடைய ஆழங்களை அறிய வேண்டும். சத்தியத்தினுடைய ஆழங்களை அறிகிற பொழுதுதான் அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியம் உங்கள் வெற்றிடத்தை பூரணப்படுத்தும். உங்களுடைய வெற்றிடங்கள்
பூரணமாய் நிரம்ப வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பல விதங்களில் பல காரியங்களில் வெற்றிடம், வேலை இல்லாத வெற்றிடம், படிப்பில்லாத வெற்றிடம், குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு வெற்றிடம், திருமண தடைகள், திருமணம் நடக்காத ஒரு சூழ்நிலையின் வெற்றிடம், வீடு வாசல் இல்லாத ஒரு வெற்றிடம், பணம் இல்லாத ஒரு வெற்றிடம். அநேகருக்கு எல்லாம் இருக்கு, சமாதானம் இல்லை, அது ஒரு வெற்றிடம். சந்தோஷம் இல்லை, அது ஒரு வெற்றிடம். நிம்மதி இல்லை, அது ஒரு வெற்றிடம். நல்ல தூக்கம் இல்லை, அது ஒரு வெற்றிடம். டைனிங் டேபிள் எல்லாம் இருக்கு, சாப்பிட முடியல, அது ஒரு வெற்றிடம். இப்படி ஏதோ ஒரு விதத்தில் மனிதனுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் வெற்றிடம் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது, பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதற்குதான் என்ன முற்றுப்புள்ளி வைக்கிறது? யார்தான் முற்றுப்புள்ளி வைப்பது? அதைத்தான் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் என்றால் இயேசு. சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் என்ற இடத்திலே இயேசு என்று போட்டால் இயேசுவையும் அறிவீர்கள், இயேசு உங்களை விடுதலையாக்குவார். அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. வாசி மறுபடியும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குவார். சத்தியம் இயேசு உங்களை விடுதலையாக்குவார். இயேசுவையும் அறிவீர்கள், இயேசு உங்களை விடுதலையாக்குவார். இந்த வசனத்தை நீங்க எழுதி பார்க்கிற பொழுது சத்தியம் என்ற சத்தியத்தையும் அப்படிங்கிற இடத்துல இயேசுவையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இடத்துல இயேசு உங்களை விடுதலையாக்குவார். அப்ப சத்தியம் என்றால் இயேசு. இயேசுவை அறிந்தீர்கள் என்றால், இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டீர்கள் என்று சொன்னால், கல்வாரி சிலுவையில உங்களுக்காக எனக்காக மனுக்குலத்திலே இருக்கிற எல்லா மனுக்குலத்துக்காகவும், மண்ணுலகில் இருக்கிற எல்லா மனுக்குலத்துக்காகவும் தன் ஜீவனை அர்ப்பணித்த, கிருபாதார பலியாய் ஒப்பு கொடுத்த இயேசுவை அறிவீர்கள் என்று சொன்னால், அந்த இயேசு உங்களுடைய வெற்றிடங்களை நிரப்புவார். அந்த இயேசு உங்களை விடுதலையாக்குவார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு மனிதனுடைய கோட்பாடை பின்பற்றி ஓடுகிற கூட்டங்கள் தான் ஏராளம். மனிதன் இயற்றின கோட்பாடுகளை பிடித்துக் கொண்டு ஓடுகிற கூட்டங்கள் தான் இன்னைக்கு சபைகளில் அதிகமாயிருக்கிறார்கள். பாரம்பரிய கோட்பாடுகள். மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம், மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்கிற ஒரு கணம் சத்தியத்துக்கு கொடுப்பதில்லை. சத்தியத்தை போதித்தால் கேட்பதற்கு மனம் இல்லை, உட்கார்ந்து கேட்பதற்கு நேரம் இல்லை. மனிதனுடைய கோட்பாடை பின்பற்றி ஓடுகிற, பாரம்பரியங்களை பின்பற்றி ஓடுகிற காரியங்கள். வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் சில வெற்றிடங்கள், மனிதனுடைய பாரம்பரியங்களை, மனிதன் இயற்றின காரியங்களை பின்பற்றி கொண்டு தேவன் சொல்லிக் கொடுத்த சத்தியத்தை அறிவது கிடையாது. தேவன் என்ன சொல்லுகிறார்? தேவன் சொல்லுகிறதை அறிய வேண்டும். தேவன் சொன்ன காரியத்தை விட்டுவிட்டு மனுஷன் இயற்றின பாரம்பரிய சடங்காச்சாரம் போன்றதான காரியங்களை பின்பற்றி ஓடுகிற கூட்டங்கள் தான் இன்றைக்கு அதிகமாயிருக்கிறார்கள். என்றைக்கு ஒரு மனிதன் சத்தியத்தை அறிகிறார்களோ, என்றைக்கு ஒரு மனிதன் சத்தியத்தை பிடித்துக் கொள்ளுகிறானோ, அறிந்து கொள்ளுகிறானோ, அவன்தான் விடுதலையாக்கப்படுவான், அவர்கள்தான் விடுதலையாக்கப்படுவார்கள் என்று பரிசுத்த வேதத்தில் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அறிகிற அறிவு வேண்டும். தேவனை அறிகிற அறிவு உங்களுக்கும் எனக்கு வேண்டும்.
வேதம் எனக்கு என்ன சொல்லுகிறது? நான் இயேசுவை எப்படி பின்பற்ற வேண்டும்? கடமைக்கு போறது அல்ல, வேதம் தெளிவா சொல்லுகிறது. சபைகளிலே பலவிதமான குழப்பங்கள், சபைகளிலே பலவிதமான கூச்சல்கள், குழப்படிகள், ஏற்றத்தாழ்வுகள், பிரிவினைகள். ஏன்? இதெல்லாம் காரணம் என்னன்னா, சத்தியத்தை அறியாததனாலதான். சத்தியத்தை தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் ஏற்றத்தாழ்வு இருக்காது, பிரிவினைகள் இருக்காது, பதவி மோகம் இருக்காது. சத்தியத்தை ஒரு மனிதன் அறிந்து விட்டால் பதவி மோகம் இருக்காது, பதவி வெறி இருக்காது. இன்னைக்கு சத்தியத்தை அறியாத ஒரு நிலை. பட்டயத்தை எடுத்து பேருக்கு பட்டயம் கையில் வைத்திருக்கிறார்கள், திறப்பது கிடையாது, திறந்து வாசிப்பது கிடையாது, வாசித்தாலும் கடமைக்காக வாசிப்பது. சத்தியத்தை அறிந்தால் மட்டும்தான் சத்திய விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியாத பட்சத்தில் ஒரு மனிதன் விடுதலை ஆக முடியாது. கோடி கோடியாய் அள்ளி கொடுத்து கோபுரங்களை கட்டினாலும் சரி, வாரி இறைத்து வள்ளலாயிருந்தாலும் சரி, சத்தியத்தை அறியாவிட்டால் சத்தியம் உங்களை விடுதலையாக்காது. இந்த கொரோனா காலத்திலே ஆண்டி முதல் அரசன் வரைக்கும் பெரிய பாடம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. என்ன பாடம்? இந்த கொரோனா வைரஸ் எல்லாருக்கும் பாடம் கற்பித்து கொடுத்திருக்கிறது. ஆண்டி முதல் அரசன் வரைக்கும். பணத்தால் ஒன்று செய்ய முடியாது என்பதை, பணத்தால் உயிரை காப்பாற்ற முடியாது என்பதை, பணம் ஆஸ்தி அந்தஸ்து ஒரு மனிதனை காப்பாற்ற முடியாது என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதான் சொல்லுவார்கள், உன் பணம் ஒரு தலைவலிக்கு காணாது என்பார்கள். முன்னோர்கள் சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், முதியவர்கள் சொல்லுவார்கள், நான் சொல்ல கேட்டு இருக்கிறேன். முதியவர்கள் பேசுவதை கேட்கிற பொழுது அடிக்கடி சொல்லுவார்கள், பணம் ஒரு தலைவலிக்கும் காய்ச்சலுக்கும் போதாது, காணாது. ஒரு தலைவலி வந்தால் ஓடி போகும், பணம் எல்லாம் எங்க போகும் என்று தெரியாது. என் அன்பு தேவச்சனமே, சத்தியம்தான் நம்மை விடுதலையாக்கும். இன்னைக்கு மனிதன் ஏதோ ஒரு விதமான வெற்றி இடத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறான். எதையோ தொலைத்து விட்டு, நிம்மதியை தொலைத்து, சந்தோஷத்தை தொலைத்து, சமாதானத்தை தொலைத்து, நல்ல தூக்கத்தை தொலைத்து, நல்ல ஆறுதலை தொலைத்து, மகிழ்ச்சியை தொலைத்து, மன நிறைவை, மன ரம்யங்களை தொலைத்து விட்டு ஒரு பெரிய வெற்றிட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மனிதன். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள், அநேக ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வெற்றிடம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அநேக தேவ சத்தியத்தை தொலைத்து விட்டார்கள். சத்தியத்தை தொலைத்தவனமாய் ஒரு கூட்டம் ஆன்மீகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. மனுக்குலத்தில் ஒரு கூட்டம் அறிவியலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் எங்கே நிம்மதி கிடைக்கும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் விண்ணையும் மண்ணையும் ஆராய்ந்து கொண்டிருப்பதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல கூட்டங்களோடு இந்த பூமியுடைய மனுக்களம் இருக்கிறதை பார்க்கிறோம். எல்லாருக்கும் ஒரு வெற்றிடம் இருக்கிறதை
நாம் பார்க்க முடிகிறது. இந்த வெற்றிடம் சரியா, இந்த வெற்றிடம் நிரப்பப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் சத்தியமாகிய இயேசுவை அறிய வேண்டும். இயேசு யார்? இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியிலே பாடுபட்டார்? இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்ற ஒரு அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிகிற அந்த அறிவு நமக்கு வேண்டும். அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை குறித்து அறிகிற பொழுது அந்த அறிகிற அறிவாகி அந்த சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கிவிடும். ஓ, இயேசு எனக்காகவே மரித்திருக்கிறார் என்ற அறிவு எனக்கு இருக்க வேண்டும். அதான் அறிகிறது, சத்தியத்தை அறிகிறது. என்னுடைய பாவத்துக்காக, சாபத்துக்காக, அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவை சுமந்தார். என்னுடைய காணப்படுகிற பாவ சாபங்களுடைய கரைகள் எல்லாம் நீக்கும்படியாக அவருடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. பாவ கரைகள், சாபத்தின் கரைகள் தலைமுறை தலைமுறையாய் பின்தொடர்ந்து என்னை துரத்திக் கொண்டிருக்கிற அந்த சாபத்தின் கிரியைகளை அழிக்கும்படியாக இயேசு எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார் என்ற அந்த சத்தியத்தை நான் அறிகிற பொழுது அந்த சத்தியம் உங்களையும் என்னை விடுதலையாக்கும். தேவ பிள்ளைகளே, அந்த தேவன் உங்களுக்காக எனக்காக நொறுக்கப்பட்டார். இயேசு சொல்லுகிறார், நான் ஏன் வந்தேன் மாம்சத்தில்? சகை வீட்டிலே வந்து உட்கார்ந்து இருக்கிற பொழுது சொல்லுகிறார். வேதத்திலே வாசிக்கிறோம், 19ஆம் அதிகாரம் லூக்காவிலே வாசிக்கிற பொழுது அங்கே சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று. இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ளே வருகிற பொழுது ஏன் நம்மளுக்குள்ளே வர வேண்டும்? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள எனக்குள்ள ஏன் வர வேண்டும்? ரட்சிப்பு கிட்டி சேர வேண்டுமே. முழுமையான ஒரு ரட்சிப்பு. சகை வீட்டுக்கு வந்ததனால தாங்க ரட்சிப்பு கிட்டி சேர்ந்தது. இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. 19:10 சொல்லுகிறது. லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுக்கும் நாம் மனுஷகுமாரன் இந்த பூமியிலே வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஏன் மாம்சத்திலே இந்த பூமியிலே தேவகுமாரன் மனுஷன் சாயலிலே, மனித சாயலிலே பிறந்தார் என்று சொன்னால், வந்திருக்கிறார், வந்து பாடுபட்டார் என்று மகிமையை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவன் கொடுத்த சம்பத்தை இழந்து போய்விட்டோம். மகிமை, நீதியின் வஸ்திரத்தை, மகிமையின் சரீரத்தை இழந்தோம். எங்கே? ஏதேன் தோட்டத்தில். பாவத்தின் விருட்சத்தை தேவன் ஒதுக்கி வைத்த கனியை சாப்பிட்ட பொழுது உண்டான சாபத்தினால் இழந்து போனோம் தேவ மகிமையை. தேவனோடு முகமுகமாய் பேசக்கூடிய, உறவாடக்கூடிய அந்த அனுபவத்தை இழந்து போனோம். ஆதாம் இழந்ததினால் நீங்களும் நானும் இழந்தோம். ஏவாள் இழந்ததினால் நீங்களும் நானும் இழந்தோம். மனுக்குலம் இழந்தது. பாருங்க, அதத்தான் இயேசு சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார்? இழந்து போன மகிமையை மறுபடியும் உங்களுக்கு பெற்று தருவதற்காக. உங்களுக்கும் எனக்கும் இழந்து போன மகிமையை நீங்களும் நானும் பெற்றுக் கொள்வதற்காக, அவர் பெற்று தருவதற்காக அவர் இந்த பூமிக்கு மனுக்குலமாய் வந்தார். மனுஷ ரூபத்தில், மனித சாயலிலே பிறந்தார். மனிதனாகவே பிறந்தார். அன்பு தேவச்சனமே, சத்தியத்தை அறிகிற அறிவு உங்களையும் என்னை விடுதலையாக்கும். ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்து, இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு என்ன? இயேசு கிறிஸ்து யார்? எதற்காக வந்தார்?
என்று அறிகிற அறிவு, அதான் சத்தியத்தை அறிகிற பொழுது. அறிகிற அறிவு என்று சொன்னால் சத்தியத்தையும் அறிவீர்கள், இயேசுவையும் அறிவீர்கள். இயேசுவை எப்படி அறிவது? வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 4 சுவிசேஷங்களிலும் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் என்ற இந்த 4 சுவிசேஷ நூல்களிலும் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை குறித்த முழு பரிமாணங்களும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் இயேசு கிறிஸ்து அங்கே நிழலாகவே வருகிறதை பார்த்துக் கொண்டே வருகிறோம். அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் அங்கே பார்க்க முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை, இயேசுவை அறிகிற அறிவு, மனிதன் இயற்றின கோட்பாடுகளை ஆராய்ந்து பார்த்து அறிந்து பாரம்பரிய காரியங்களை நோக்கி ஓடாதங்க. சத்தியத்தை அறிகிற அறிவை நோக்கி ஓட வேண்டும். நீங்களும் நானும். இனி காலம் செல்லாது. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, ஜாக்கிரதை. உங்களுக்கும் எனக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 8வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் சொல்லுகிறது. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் நீங்க சாப்பிடுகிற உணவு குறை வராதாம். உணவு பொருட்களுடைய குறைவு வராது. அந்த பஞ்சம் வராதுன்னுட்டாரு. ஜல குறைவினால் தண்ணீர் பஞ்சமும் வராது. ஆனால் கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத ஒரு பஞ்சத்தை கர்த்தர் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனத்தை கேட்க கூடாத ஒரு பஞ்சம் வரும். எல்லா 3 நேரம் திருப்தியாய் சாப்பிடக்கூடிய பஞ்சம் வராதான். எல்லாம் குடிக்கிற தண்ணீர் பஞ்சம் வராது. தண்ணீர் பஞ்சம் இருக்காது, ஆகார பஞ்சம் இருக்காது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எந்த பஞ்சம் வருமா? கர்த்தருடைய வேதம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்ச காலம். இன்றைக்கே சத்தியத்தை கேட்கக்கூடாத அளவுக்கு ஊழியக்காரர்கள் வஞ்சிக்கக்கூடிய ஊழியங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஜனங்களை 1000 லட்சம் ஜனங்களை வஞ்சிக்கிற கூட்டங்கள் எழும்பி விட்டது. சத்தியத்தை கேட்க விடாதபடிக்கு ஆடல், பாடல், கூத்து, கொண்டாட்டம், குத்தாட்டம் என்று சொல்லி சத்தியத்தை கேட்க விடாதபடிக்கு திசை திருப்புகிற சாத்தானுக்கு நேராக, சாத்தானுடைய வழிபாடுகளுக்கு நேராக, சாத்தானை பிரியப்படுத்துவதற்கு நேராக திசை திருப்புகிற ஒரு கூட்டங்கள் இன்றைக்கு எழும்பி விட்டது. சத்தியத்தை அறிய விடாதபடிக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், பஞ்ச காலம். கர்த்தருடைய வசனத்தை கேட்க கூடாத வேத ஆதாரத்தோடு இருக்கிறது. இன்னைக்கு சத்தியத்தை கேட்க முடியல. சத்தியத்தை பேசினா வலைதளங்களில போய் நல்லா ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் நல்ல சத்தியம் உள்ளவர்களுக்கு லைக் இருக்காது, ஷேர் இருக்காது, வியூவர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், உலக பிரகாரமாக ஆடம்பரமாக இருக்கிறவர்களுக்கு லட்சக்கணக்கான வியூவர்ஸ், லட்சக்கணக்கான லைக். சத்தியத்துக்கு நேராக போகிற கூட்டம் இல்லை இன்னைக்கு. அதான் வேதம் சொன்னது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று. எவ்வளவு எத்தனை உண்மையாய் சத்தியம் சொல்லுகிறது. உண்மை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட சத்தியத்தை கேட்பதற்கு மனம் இல்லை, வஞ்சிக்கப்படுகிறார்கள். சத்தியத்துக்கு செவி சாய்த்து கேட்கறதுக்கு நேரம் இல்லை, கேட்க விரும்பல. இன்னைக்கு மக்கள் சத்தியத்தை பேசினால் அதை கேட்க விரும்பல. பொழுதுபோக்காய் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வீடியோவாக போட்டால் உட்கார்ந்து மணிக்கணக்கில் பார்ப்பதற்கு தான் நேரம் இருக்கிறது, அதற்கு நேரம் கொடுக்கிறார்கள். இங்கேதான் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அதான் வேதம் சொன்னது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள்.
இது பிசாசுடைய தந்திரம். சத்தியத்தை பேச கேட்கறதுக்கு ஆள் இல்லை, பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. உலக பிரகாரமான மாயை தோற்றத்தை தான் பார்க்க விரும்புகிறார்கள். கிளாமர், அழகான தோற்றங்களை பார்த்து மாயைக்கு மயங்கிற கூட்டங்கள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சத்தியத்துக்கு அறிகிற கூட்டங்கள் இன்றைக்கு குறைவாய் காணப்படுகிறது. சபைகளில் இன்னைக்கு அப்படிதான் சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. ஆடம்பரங்கள், பலவிதமான மாயை தோற்றத்திலே தான் ஜனங்கள் மயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மாயை தோற்றத்துக்கு மயங்குகிறார்கள். சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியம்தான் உங்களை என்னை விடுதலையாக்கும். பாரம்பரிய கட்டுகளில் விழுந்து வஞ்சிக்கப்பட்டு விடாதீர்கள். மனிதனால் இயற்றப்பட்ட காரியங்களிலே விழுந்து வஞ்சிக்கப்பட்டு விடாதீர்கள். பரிசுத்த வேதத்தை திறந்து ஆராய்ந்து வாசித்து பாருங்கள். தாவீது சொல்லுகிறான், 1:2 சொல்லுகிற பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சத்தியத்தை அறிகிற அறிவு அதுதாங்க. தேவனுடைய வேதத்தை வாசிக்கணும். இன்னைக்கு வேதத்தை வாசிக்க விடாதபடிக்கு பல பக்கங்கள் உண்ட ஒரு புத்தகத்தை கையில கொடுத்து இதை வாசித்து கடந்து போங்கள், ஆராதனை முடிந்தது. வாழ்நாள் முழுவதும் இதே படித்து நீ ஜெபம் பண்ணிட்டு போய்கிட்டு முடிந்தது. பரிசுத்த வேதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஒரு பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். பட்டயத்தை தீட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். மழுங்கி விடும் இல்லை என்று சொன்னால் பட்டயத்தை திறந்து வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கத்தியை தீட்டுவது போல் புத்தியை தீட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள் என்று ஞானி எழுதுகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, 4:7 நீதிமொழிகள் 4:7 சொல்லுகிறது, ஞானமே முக்கியம். எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். உன் புத்தியை தீட்டி வைத்தால் மாத்திரம்தான் வேதத்தை திறந்து ஆராய முடியும். இல்லை என்று சொன்னால், உன் புத்தியை தீட்டவில்லை என்று சொன்னால் புத்தியை மழுங்கடித்து விடுவார்கள் இந்த மாயையான காரியங்களை கொண்டு. ஆடுகிறவனும் குத்தாட்டம் போடுகிறவனும் மாயை தோட்டங்களை உண்டு பண்ணுகிறவனும் ஒரு சில வசனங்களை எடுத்துக்கொண்டு வஞ்சிக்கிறார்கள் உங்களை. என் அன்பு தேவச்சனமே, வஞ்சிக்கப்படாதீர்கள். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்க முடியும். இயேசுதான் உங்களை விடுதலையாக்க முடியும். இயேசு சொன்னார், என்னை பின்பற்றி வா என்றுதான் சொன்னார். உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சத்தியம்தான் ஒரே வழி. சத்தியம்தான் ரோல் மாடல். மனிதன் நல்ல ரோல் மாடல், இயேசு மட்டும்தான் ரோல் மாடல். அவரை பின்பற்றுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, மரியாள் சொல்லுகிறார். கானா ஒரு கல்யாண வீட்டிற்கு போகிறார்கள். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அங்கே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. அங்கே இயேசுவும் அவருடைய தாயாரும் சீசர்களும் அழைக்கப்பட்டார்கள். கல்யாண வீட்டிலே ரசம் குறைவுபட்டது. கல்யாண வீட்டிலே ரசம் குறைவுபட்ட பொழுது எல்லோரும் ஓடினார்கள் மரியாள் இடத்திலே. மரியாளுக்கு தெரிந்தது இயேசு மட்டும்தான் அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர். அந்த அம்மா சொல்லிச்சு, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். மரியாள் சொல்லுகிறாள், இயேசுடைய தாயார் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அவர் அதன்படி செய்யுங்கள் என்று கையை காட்டிவிட்டாள். சொல்லிவிட்டு அந்த மரியாள் இயேசுவினிடத்திலே போய் சொல்லுகிறார். தன் மகனாகி இயேசுவினிடத்திலே சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், ஸ்திரியே, உனக்கும் எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை, ஸ்திரியே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அற்புதம் இயேசுவால தான் செய்ய முடியும். அவர்தான் மெய்யான தெய்வம், அவர்தான் சத்தியமுள்ள தேவன். அவரிடத்திலே மனிதனை வைத்து பார்க்க கூடாது, மனுஷியை வைத்து பார்க்க கூடாது. சத்தியத்தை அறிய வேண்டும், இயேசுவை அறிய வேண்டும். இயேசு யார்? இயேசுதான் உங்களுக்காக எனக்காக மனுக்குலத்துக்காக ரத்தம் சிந்தினார், வேறு யாரும் அல்ல. பவுல் சொல்லுகிறார்,
நானும் உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டேன் என்று சொன்னார். இயேசுதான் மனுக்குலத்துக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவரை மட்டும் வணங்குங்கள், அவர்தான் வணக்கத்துக்குரியவர் என்று பவுல் அழகாய் சுட்டி காட்டினார். இன்னைக்கு இயேசுவுக்கு கொடுக்கிற மரியாதை குறைவு. பிஷப்மார்களுக்கும் பலருக்கு மனிதனாய் காணப்படுகிறவர்களுக்கு தான் பயங்கர மரியாதை, பயம், பக்தி வேண்டியதான். கனப்படுத்தலாம், மரியாதை கொடுக்கலாம், தவறல்ல. அந்த கணம் இயேசுவுக்கு எங்கே போய்விட்டது? அந்த பயம் ஏன் இயேசுவின் இடத்தில் இல்லை? உங்களுக்கு தெய்வ பயம் வேண்டும். அன்பு தேவச்சனமே, சத்தியத்தை அறிய வேண்டும். வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. சத்தியம்தான் உங்களையும் என்னையும் விடுதலையாக்கும். மனுஷனை தூக்கி தோல்ல சுமக்கதை விட சிலுவையை தூக்கி சுமந்து பாருங்க. எவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வருகிறானோ அவனே எனக்கு சீசன் என்று இயேசு சொன்னார். இன்னைக்கு இப்படிப்பட்ட சத்தியத்தை பேசினால் கேலி கிண்டல், ஏற்றுக்கொள்வதில்லை. காது அடைக்கப்பட்டு செவிட்டு விரியன் பாம்புகளைப் போல இருக்கிறார்கள். சத்தியத்தை பேசினா காது அடைச்சு விடுது, கண் அடைச்சு விடுது, பார்க்கறதுக்கு முடியாது, கேட்கவும் முடியாது. ஆட்டம் போடணும், குதியாட்டம் போடணும். வஞ்சிக்கப்பட்டு விடாதுங்க. இம்மைக்குரிய வாழ்க்கையில வஞ்சிக்கப்பட்டால் மறுமைக்குரிய வாழ்க்கை இழந்து விடுவீர்கள். ஏதேனில இழந்து போன மகிமை, இழந்து போன காரியத்தை பெற்றி தர வேண்டும் என்பதற்காக தான் இயேசு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அந்த சத்திய பரனாகி இயேசுவை நீங்களும் நான் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், இழந்து போனவைகளை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டு மறுமையிலே வாழ முடியும். இன்மைக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு கோட்பாடு வைத்திருக்கிறார் கிறிஸ்து இயேசு. எப்படி ஓட வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், எல்லாவற்றுக்கும் நல்ல அருமையான கோட்பாடு வகுத்து கொடுத்திருக்கிறார். பின்பற்ற வேண்டும். எல்லோரையும் இயேசு நேசிக்கிறார். மனுக்குலம் அனைத்து உலகத்தில் இருக்கிற 700 கோடிக்கு மேல இருக்கிற எல்லா மக்களையும் இயேசு நேசிக்கிறார். நீங்களும் நானும் யாரையெல்லாம் வெறுக்கிறோமோ அவர்களை இயேசு நேசிக்கிறார். அதுதான் உண்மை. ஒருவேளை உங்களை என்னை எல்லாரும் வெறுக்கலாம், ஆனா இயேசு நம்மை நேசிக்கிறார். மறந்துவிடக் கூடாது. இயேசு எல்லா மக்களையும் நேசிக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். வஞ்சிக்கப்பட்டாதுங்க. வேதத்தை நன்றாக வாசிக்க பாருங்க, வாசிங்க. வேதத்தை ஆராய்ந்து பாருங்க, வாசித்து வேதத்தை நன்றாய் வாசித்து ஆராய்ந்து பாருங்க. யார் யார் சொல்லுகிற சத்தியம் சரியானது, இதெல்லாம் சரியா தப்பா? இன்னைக்கு பல வழிகளில் பல சபைகள் எழும்பி விட்டது. ஜாக்கிரதை. மாயை கண்டு மயங்க விடாதீர்கள். அப்படிதான் ஏவாள் மயங்கினாள். பார்ப்பதற்கு அழகாயிருந்தது, ருசிப்பதற்கு இன்பமாயிருந்தது. இன்னைக்கு அப்படிதான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போடுறவங்களாம் பார்க்க நல்லதா இருக்கும், கேட்கறதுக்கு இன்பமா தான் இருக்கும். பாவத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும். அவளுக்கு பார்ப்பதற்கு அழகாயிருந்தது, ருசிப்பதற்கு இன்பமாயிருந்தது. கடைசியில பாவத்திலே சாபத்திலே போய் விழுந்தாள், தள்ளப்பட்டாள், ஏதனை விட்டு துரத்தப்பட்டாள். காரணம் என்ன? பிசாசு வஞ்சித்தான், மாயை தோற்றங்களை காண்பித்து வஞ்சித்தான். இன்னைக்கு அப்படிதான் நிறைய காரியங்கள் இன்னைக்கு வஞ்சிக்கப்படுகிறார்கள். சத்தியத்தை தலைகீழாக தவறாக போதித்து ஜனங்களை வஞ்சிக்கிற ஒரு கூட்டம் எழும்பிவிட்டது. அப்படிப்பட்ட சபைகள் தோன்றிவிட்டது. ஜாக்கிரதை, எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். ஏவாளை போல வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது.
இன்னைக்கு பல காரியங்களில் வஞ்சிக்கப்படுகிறார்கள் ஜனங்கள். நிறைய பேச முடியும், கேட்க ஆள் இல்லை. செவியை திறந்து கேட்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்னார், காது உள்ளவன் கேட்க கடவன். இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்பவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள். மாயையை நோக்கி, அழிவை நோக்கி ஓடுகிற கூட்டம் திரளாய் இருக்கிறது. சத்தியத்துக்கு செவி சாய்ப்பதற்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஊழியக்காரர்களும் வஞ்சிக்கப்படுகிறார் என்பதுதான் வேதனைக்குரிய ஒரு காரியம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்கிற பொழுதுதான் வேதனைக்குரிய காரியமாயிருக்கிறது. பரிசுத்த வேதம் தெளிவா நமக்கு சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனையாயிருந்தாலும் வெற்றிடம். ஏன் வெற்றிடம் என்று சொன்னால் இதனாலதான் வெற்றிடங்கள் காணப்படுகிறது. சத்தியத்தை அறிந்தாலே போதுங்க, நம்முடைய வெற்றிடங்கள் எல்லாம் நிரப்பப்படும். சமாதானம் உண்டு. இயேசுவை அறிந்தா சமாதானம் உண்டு. இயேசுவை அறிந்தா சந்தோஷம் உண்டு. இயேசுவை அறிந்தால் மகிழ்ச்சி உண்டு. இயேசுவை அறிந்தால் அன்பு, நமக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவை அறிந்தால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. இயேசுவை அறிந்தால் நிம்மதி உண்டு. இயேசுவை அறிந்தால் நல்ல தூக்கம் உண்டு. இயேசுவை அறிந்தால் நல்ல ஒரு விடியல் உண்டு. வெற்றிடம் எங்கே நிரப்பப்படுகிறது? இயேசுவை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுகிற வேளையிலே தான் வெற்றிடங்கள் எல்லாம் நிரப்பப்படுகிறது. இயேசுவை அறிகிற அறிவினால், இயேசுவை அறிகின்ற தாகத்தினால். அருமையாக ஃபாதர் ஐயா அவர்கள் பாடுவார்கள், அவரை அறிகின்ற தாகத்தினால் என்ற அருமையான வார்த்தை. யோசித்து பாருங்க. தேவனை அறிகிற தாகம் நம்முடைய வெற்றிடங்களை நிரப்பும். வேதத்தை வாசிக்கிற தாகம், வாசிக்கணும். வேதத்தை வாசித்துக் கொண்டே இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் வெற்றிடங்கள் இருக்கிறதோ அந்த வெற்றிடங்கள் எல்லாம் சத்திய வசனங்கள், தேவனை அறிகிற அறிவு அதை நிரப்பிக்கொண்டே இருக்கும். தயவு செய்து தேவ பிள்ளைகளே, வேதத்தை வாசிக்க முன்னுரிமை கொடுங்கள். நல்ல ஜெபிப்பதற்கு முன்னுரிமை கொடுங்கள். வேத வாசிப்பும் ஜெபமும் மிக மிக அவசியம். வேத வாசிப்பு இல்லாத ஜெபமும், ஜெபம் இல்லாத வேத வாசிப்பும் வீண், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ரெண்டும் கலந்து இருக்க வேண்டும். வேத வாசிப்பும் ஜெபமும் இரண்டும் கலந்திருந்தால் ஒழிய அங்கே பலன் கிட்டி சேராது. ரெண்டையும் செய்தால், வேத வாசிக்கணும் ஜெபம் பண்ணணும், வேத வாசிக்கணும் ஜெபம் பண்ணணும், இந்த ரெண்டையும் தொடர்ந்து நிலையாய் பின்பற்றினோம் என்று சொன்னால் நிச்சயமாய் விட வெற்றிடங்களால் நிரப்பப்படும். ஆசீர்வாதம் கிட்டி சேரும், விடுதலை கிடைக்கும். எப்பேற்பட்ட தடையாயிருந்தாலும் குறைகளாயிருந்தாலும் நிறைவாகும். தடைகள் நீக்கப்படும். எப்பேற்பட்ட நோயாயிருந்தாலும் குணமாகும். நம்ம எப்படிப்பட்ட அறிகிற அறிவினால் இருக்கிறோம்? நம்முடைய அறிவு எப்படி இருக்கிறது? உலக அறிவு நிறைய இருக்கலாம். உலக பட்டம் வாங்கி நிறைய அறிவு, உலகத்தினுடைய படிப்பறிவு இருக்கலாம். தேவனை அறிகிற அறிவு வேறு, உலகத்திலே படித்து பட்டம் வாங்கின அறிவு வேறு. அந்த அறிவோடு இந்த அறிவு, தேவனை அறிகிற அறிவோடு ஒப்பிட முடியாது. தேவனை அறிகிற அறிவு என்பது ஒரு விசேஷித்த ஒரு காரியம். பவுல் அழகாய் சொன்னார், எல்லாம் அவர் உலகத்தில் வாங்கின எல்லா அறிவுக்குரிய பட்டங்களும் குப்பன்னு சொன்னார். அதை வச்சு ஒன்னும் சாதிக்க முடியாது. அதை வச்சு கர்த்தர் அறிய முடியாது. அதை வச்சு தேவனை நெருங்க முடியாது. அதெல்லாம் குப்பை. நான் சொல்லல, அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் சொல்லுகிறார். தேவனை அறிகிற அறிவு ஒரு விசேஷித்த காரியம். அது நம்முடைய எல்லா வெற்றிடங்களையும் அது நிரப்ப வல்லதாயிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நம்ம எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில தேவனை அறிகிறோம்? வஞ்சிக்கப்பட்டக்கூடாது. தேவ பிள்ளைகளே, சத்தியத்துக்கு மட்டும் செவியை சாய்த்து, வேதம் சொல்லுகிறது சத்தியத்துக்கு செவி சாய்க்கும் காலம் வரும். அப்படி ஒரு காலம் வரும். ஆனா அன்னைக்கு என்ன கிடைக்காதான்? கர்த்தருடைய வேதம் எங்கு கிடைக்காத ஒரு பஞ்ச காலம் வரும்னு வேதம் அழகாய் சொல்லுகிறது.
அதற்கு முன்பாகவே நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். கிடைக்கப்பட்ட இந்த காலகட்டத்திலே சத்தியத்தை அறிகிற அறிவினால் பெருக வேண்டும் என்றால் இப்பொழுதே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இன்று முதல் என்னை ஆண்டவரை அர்ப்பணிக்கிறேன், ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். சத்தியத்தை அறிகிற அறிவினால் பெருகும்படியாக ஆண்டவரே நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஒரு தீர்மானம் எடுத்து இன்று முதல் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க போறேன், வேதத்தை அதிகமாக வாசிக்க போறேன், வேதத்தில் என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் அனைத்து காரியங்களையும் நான் அதிகமாய் தேட போறேன் என்ற அந்த அறிவிலே நான் பெருகும்படியாக ஆண்டவரே என்னை நடத்தும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவரிடத்திலே வந்து செபிக்க வந்தால் வெற்றிடங்கள் எல்லாம் நிரம்பும். தேவ பிள்ளையே, போதும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பாரம்பரியத்தினாலும் சடங்காச்சாரங்களினாலும் தேடினது போதும். சத்தியத்தை அறிகிற அறிவின்படி தேடுகிற அந்த பாதையிலே கடந்து வருவோம். சரியாய் சத்தியத்தை அறிந்தால், சரியாய் தேவனை பின்பற்றினால் எல்லா வெற்றிடங்களும் நிரப்பப்படும். பல வழிகளிலே இருக்கிற வெற்றிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்றால் இயேசுவை அறிகின்ற அறிவினால் பெருகினால் போதும். எல்லா வெற்றிடங்களும் உங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் நாம் தாகமுள்ளவர்களாய் மாறத்தக்கதாக, ஆண்டவரே நான் இதுவரைக்கு ஓடினது சரியில்லை, ஆண்டவரே இனி நான் சரியா ஓட எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் சத்தியத்தை அறிகிற அறிவினால் பெருக வேண்டும், இந்த சத்தியம் தான் என்னை விடுதலாக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவரே நான் இன்று முதல் ஒரு தீர்மானம் எடுத்து உம்முடைய சத்தியத்தை தேடி நான் ஆண்டவரே சத்தியத்திற்கு மட்டும்தான் என் செவியை சாய்ப்பேன். ஆண்டவரே, மாயையான காரியங்களுக்கு, வஞ்சிக்கிற காரியங்களுக்கு, வஞ்சிக்கிற மனுஷனுக்கு, மாயையை காண்பிக்கிற மனுஷனுக்கு ஆண்டவரே நான் இனி செவி சாய்க்க மாட்டேன், இனி நான் மதி மயங்க மாட்டேன் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து சத்தியத்தை மாத்திரம் அறிந்து அந்த சத்தியத்தின் மூலியமாய் நான் விடுதலையை பெற்றுக் கொள்வேன் என்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளே கடந்து வரும் என்று சொன்னால் இந்த சத்தியம் உங்களையும் என்னையும் விடுதலையாக்கும். தேவ பிள்ளைகளே, அப்படியே ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒரு தீர்மானம் எடுக்கலாம். ஆண்டவரே, யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று அருமையா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க டேடி. அப்பா, நாங்கள் அந்த ஏவாளை போல மாயைக்கு மயங்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், உலக பிரகாரமான காரியங்களுக்கு, சடங்காச்சாரங்களுக்கு, உலக பிரகாரமான ஆண்டவரை பாரம்பரிய காரியங்களுக்கு, மனிதனால் இயற்றப்பட்ட பாரம்பரிய காரியங்களுக்கு தான் நாங்கள் இதுவரை முக்கியத்துவம் கொடுத்தோம் என்று சொல்லி ஒருவேளை இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவரே இனி நாங்கள் ஆண்டவருடைய சத்தியத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்போம், உடைய பிரமாணங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்போம், உடைய புதிய உடன்படிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ராஜா, சிலுவையை சுமக்கிற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த ஆண்டவரை வழிமுறைகளை பின்பற்றுவதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு சத்தியத்தை அறிகிற அறிவினால் நாங்கள் பெருகி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெற்றிடங்களையும் நிரப்பி விடுதலை பெறுவதற்கு ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் உடைய தீர்மானத்தோடு உடைய பாதத்தில் வருகிறோம் என்று சொல்லி என் அன்பு தேவைகளை, என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு மகனே மகளே, நீ இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். எப்பேற்பட்ட கட்டுகளாயிருந்தாலும், நுகமாயிருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டமாயிருந்தாலும், பிரச்சனையாயிருந்தாலும், கஷ்டமாயிருந்தாலும், கவலையாயிருந்தாலும், கண்ணீராயிருந்தாலும் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். அது வியாதியாயிருந்தாலும் சரி, கடனாயிருந்தாலும் சரி, நோயாயிருந்தாலும் சரி, மரண கட்டுகளாயிருந்தாலும் சரி, மரண பயமாயிருந்தாலும், மரண வியாதியாயிருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க வல்லவர். இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஒப்பு கொடுங்க. இயேசுவே என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை விடுதலையாக்கும், நான் உம்மை அறிகின்ற தாகத்தினால் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து ஒப்பு கொடுத்தீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்து உங்களை எல்லாவற்றிலும் விடுதலையாக்குவார். தடைகளை நீக்கி போடுவார்.
இழந்து போன ஆசீர்வாதங்கள், இழந்து போன செல்வங்கள், இழந்து போன நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, இழந்து போன ஆரோக்கியத்தை மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு புதுப்பித்து தருவார். இயேசு கிறிஸ்துவுக்கு மறுபடியும் புதுப்பித்து தருவார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். சத்தியத்தை அறிகிற அறிவினால் ஆண்டவரே அறியத்தக்கதாக இன்றைக்கு நான் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து நிற்கிறேன். என்னை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, இனி நான் இந்த உலகத்தை பார்க்கவில்லை, என் இயேசுவை மட்டும் பார்க்க உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து கேட்பீர்கள் என்று சொன்னார். அந்த இயேசு உங்களை விடுதலை ஆக்க வல்லவர். கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, இந்த நல்ல அருமையான வேளையில் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தியத்தை அறிகிற அறிவினால் உம்முடைய பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெற்றிடங்களையும் மாற்றி ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. ஒரு சமாதானத்தினால், சந்தோஷத்தினால், மகிழ்ச்சியினால், நிம்மதியினால் நல்ல தூக்கத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. வியாதிகள் விலகி போகட்டும், நோய்கள் தீர்ந்து போகட்டும் ஐயா. பலவீனங்கள், சுகவீனங்களை அகற்றி எல்லா ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாத தடைகளை நீக்கி போடுங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கற்பத்தின் கனிகளை கொடுங்க, திருமண தடைகளை நீக்கி போடுங்க. வீடு வாசல்களை வாங்கட்டும், வாகனங்களை வாங்கட்டும். இழந்து போன ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, இழந்து போன செல்வங்களை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒரு நிம்மதியை கொடுவீராக. பிரிந்திருக்கிற பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து வாழட்டும் ஆண்டவரே. பாவத்தில் கிடக்கிறவர்கள் பாவத்தில் இருந்து ஆண்டவரே, ஓ தகப்பனை மீட்டெடுக்கப்பட வேண்டும் ஐயா. ஓ தகப்பனை, அடிமை ஆண்டவரை, பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. அப்பா, போதை வஸ்துகளுக்கு, பாவத்துக்கு, இச்சைக்கு, வேசித்தனத்துக்கு, விபச்சாரத்துக்கு ஆண்டவரே, கொலை பாதகங்களுக்கு, திருட்டுக்கு ஆண்டவரே, பொய்க்கு ஆண்டவரே, களவுக்கு ஆண்டவரே, ஓ தகப்பனை, இச்சைகளுக்கு, பீடி, சிகரெட்டு, கஞ்சா ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, போதை பொருட்களுக்கெல்லாம் ஆண்டவரே அடிமையாயிருக்கிறவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை பெறட்டும் இயேசுவின் நாமத்தினால். எல்லா மதுபான அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுப்பீராக டேடி. தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சூதாட்டத்திலிருந்து விடுதலை கொடுங்க டாடி. அதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு வெற்றிடம் ஆண்டவரை மாறட்டும் ஆண்டவரை. ஆசீர்வாதமான ஒரு ஆண்டவரை நிலையை ஏற்படுத்தி தருவீராக. விடுதலை கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. வாலிப பிள்ளைகள் தடம் புரண்டு போகாதபடி, வழி தடுமாறி போகாதபடிக்கு நேர் வழியில், நேர்மையான வழியில், உண்மையாய், உத்தமமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சத்தியமுள்ள பிள்ளைகளாய் காணப்பட ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நல்ல சிந்தனைகளை கொடுப்பீராக. பய பக்தியை கொடுப்பீராக. பிள்ளைகள் உத்தமமாய் வாழணும், உண்மையாய் வாழணும், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தெய்வ பக்தியோடு வாழ வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. சிறு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், வாலிபர்களுக்காய் ஸ்தோத்திரம், வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், இளைஞர்களுக்காய் ஸ்தோத்திரம், பெற்றோர்களுக்காய் ஸ்தோத்திரம், முதியவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா கொள்ளை, நோய், கொடிய வைரஸிடம் இருந்து எல்லா ஆண்டவர் தேசத்தில் இனி வர இருக்கிற எல்லா கொள்ளை நோய்களுக்கு, வைரஸ்களுக்கு காத்துக் கொள்ளுவீராக. நன்றி தகப்பனே. எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியும், எல்லா ஸ்தாபனங்களையும் ஆசீர்வதியும், எல்லா சபைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, சூழ்நிலை தேசத்தில் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, என் தேசத்தில் செழிப்பு இருக்கட்டும், என் தேசத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கட்டும், என் தேசத்தில் ஆண்டவரே லஞ்சம், ஊழல் எல்லாம் ஒழிந்து போகட்டும் ஆண்டவரே. என் தேசத்தில் ஆண்டவரே கொள்ளையடிக்கிற கூட்டங்கள் எல்லாம் மனம் திரும்பட்டும் அப்பா. எல்லா துறைகளையும் பரிசுத்தப்படுத்தும், எல்லா துறைகளையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துறை சார்ந்த அதிகாரிகளையும் ஆசீர்வதிப்பீராக. நன்றி தகப்பனே. என் தேசத்துக்கு செழிப்பை தருவீராக. என் தேசத்துக்கு நல்ல வளர்ச்சியை தருவீராக ஆண்டவரே. நல்ல வெள்ளாமைகளை தருவீராக. அதற்காய் ஸ்தோத்திரம். தேசத்து மக்களை எல்லாம், குடிகளை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. எல்லா மலை வளங்களை தருவீராக ஆண்டவரே. செழிப்பான மழையை தருவீராக. ஏரிகளும், குளங்களும், குட்டைகளும், அணைக்கட்டுகளும் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. எல்லா வயல் நலங்களும் ஆண்டவரே, நல்ல வெள்ளாமைகளை கொடுக்க நீர் உதவி செய்யுங்க டாடி. எல்லா மிருக ஜீவன்களையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா வேலை வாய்ப்புகளை, அனைத்து துறைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரங்க தாவே. அப்பா, மக்கு நன்றி ஆண்டவரே. கனிம வளங்கள், எண்ணெய் வளங்கள் ஆண்டவரே, விவசாய வளங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேசத்துமே ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா விலைவாசிகள், அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே மக்களுக்கு ஆண்டவரே அப்பா இரக்கமுள்ளதாய் காணப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா வெற்றிடங்களும் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, கடன் பிரச்சனையோடு ஆண்டவரே போராட்டத்தோடு இருக்கிற மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, விடுதலை கொடுங்க ஆண்டவரே. யாரும் தற்கொலைக்கு நேராய் திரும்ப கூடாது ஆண்டவரே. எல்லா தற்கொலை ஆவிகளும் ஐயா, எல்லா கொலைவரியின் ஆவி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக.
பிள்ளை சுனி ஆவி, மாந்திரிகத்தின் ஆவி, ஆண்டவரை செய்வனின் ஆவி, தகடின் ஆவி, மையின் ஆவியெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மக்களை ஆண்டவரே பாதிக்காதபடிக்கு செயலற்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்படிப்பட்ட ஆவிகளினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் விடுதலையாக்குவீராக. கர்த்தாவே உமக்கு நன்றி. வெற்றிடங்கள் எல்லாம் பரிபூரணப்படட்டும் ஐயா. ஆசீர்வாதத்தினால், பாதுகாப்பினால், சந்தோஷத்தினால், மகிழ்ச்சியினால் ஆண்டவரே நிரப்பப்படட்டும். ஆண்டவரே நிரப்பப்படட்டும். சத்தியத்தை அறிகிற அறிவினால் உம்முடைய மக்கள் பெருகி உம்முடைய சத்தியத்தினால் சகலவற்றிலும் விடுதலை பெற நீர் உதவி செய்யும். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். செபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.